வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உழைப்பது என் வாழ்நாள் கடமை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தடையை மீறி போராட்டம். சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியினரை கைது செய்த போலீசார். கன்னியாகுமரியில் திருக்குறள் கண்காட்சி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாலியல் தொடர்பான புகார்கள் காவல் நிலையத்தில் ஏற்கப்படுவதில்லை. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடு. மெரினாவில் இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரை போக்குவரத்துக்கு தடை. சென்னை காவல் ஆணையர் அறிவிப்பு. ஸ்மார்ட் மின் மீட்டர் கொள்முதலுக்கான டெண்டர் ரத்து. தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிப்பு. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஏமனில் பயங்கரம். அடுத்தடுத்து வான்வழி தாக்குதல் நடத்திய அமெரிக்கா, இங்கிலாந்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உழைப்பதே என் வாழ்நாள் கடமை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் சிலையின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவையொட்டி திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தா மண்டபத்திற்கும் இடையே ரூபாய் 37 கோடியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நடைபாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளான இன்று திருக்குறள் கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர் திருவள்ளுவர் திருவுருவ சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து திருக்குறள் கண்காட்சியை பார்வையிட்ட அவர் திருவள்ளுவர் தோரண வாயிலில் அடிக்கல் நாட்டி அதனை சாலை திருவள்ளுவர் பெயரை சூட்டினார். பின்னர் திருக்குறள் சார்ந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அதில் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைத்துக் கொண்டே இருப்பதுதான் என் வாழ்நாள் கடமை என்றும் கன்னியாகுமரி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்றும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் குறள் வாரமாக கொண்டாடப்பட்டு தனியார் நிறுவனங்களில் திருக்குறள் எழுதப்படுவதற்கு ஊக்குவிக்கப்படும் என்று தெரிவித்தார். தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் ஆர்ப்பாட்டத்துக்கு போலீசார் அனுமதி வழங்கவில்லை. இதுகுறித்து பேசிய சீமான், அறவழியில் போராடக்கூட தமிழக அரசு அனுமதி அளிக்கவில்லை என்று கூறினார். இதனையடுத்து வள்ளுவர் கோட்டத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயன்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை போலீசார் கைது செய்தனர். முன்னதாக தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் ஸ்மார்ட் மின் மீட்டர் கொள்முதலுக்கான டெண்டரை ரத்து செய்ததாக தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விவசாய இணைப்புகளை தவிர மற்ற இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை மத்திய அரசு நிதியுதவியுடன் நடைமுறைப்படுத்த தமிழக அரசு முடிவு செய்திருந்தது. இதற்கான முதற்கட்டமாக 8 மாவட்டங்களுக்கு 82 லட்சம் ஸ்மார்ட் மின் மீட்டர்களை கொள்முதல் செய்ய டெண்டர் விடுக்கப்பட்டது. இந்த டெண்டரை குறைந்த விலைக்கு கேட்டு அதானி நிறுவனம் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவரது கோரிய டெண்டர் ரத்து செய்வதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. அதானி நிறுவனம் கோரிய டெண்டர் தொகை மின்சார வாரிய பட்ஜெட்டிற்கு அதிகமாக இருப்பதால் டெண்டர் ரத்து செய்யப்படுவதாகவும் இதற்காக மீண்டும் டெண்டர் விடப்படும் என்றும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் கொண்டாடும் வகையில் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை கட்டுப்படுத்தும் விதமாக மெரினா கடற்கரை உட்புற சாலை இன்று இரவு 7 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை மூடப்படும் என்றும், காமராஜர் சாலை போர் நினைவிடம் முதல் கலங்கரை விளக்கம் வரையில் இன்று இரவு 8 மணி முதல் நாளை காலை 6 மணி வரையில் போக்குவரத்துக்கு தடை செய்யப்படும் என்று போக்குவரத்து போலீசார் அறிவித்துள்ளனர். அதேபோன்று பென்சன் நகர், எலியன்ஸ் கடற்கரை சாலையிலும் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோட்டார் சைக்கிள் பந்தயம் தடுக்கும் விதமாக அதிவேகமாக ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல், மதுபோதையில் வாகனங்களை ஓட்டுதல் போன்ற போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்தும் விதமாக 425 இடங்களில் போலீசார் வாகன சோதனை மேற்கொள்ள உள்ளனர். மேலும் இன்றும் நாளையும் 19,000 பேர் போலீசார், 1,500 ஊர்காவலர் படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு உயிரிழந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் நசரத் பேட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு சின்னத்திரை நடிகை சித்ரா சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக சித்ராவை தற்கொலைக்கு தூண்டியதாக கணவர் ஏம்நாத் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் ஏம்நாத் உள்ளிட்ட அனைவர் மீதும் உரிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறி திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் சித்ராவின் தந்தையும் ஓய்வு பெற்ற காவலருமான காமராஜ் சென்னை திருவான்மியூரில் உள்ள வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சின்னத்திரை நடிகை சித்ராவை தொடர்ந்து அவரது தந்தையும் இருந்த சம்பவம் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் துவக்க விழாவில் நடைபெற்றது. விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தை தொடங்கி வைத்தார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலமாக திகழ்வதற்கு அரசு பள்ளிகள் மட்டுமல்லாது தனியார் பள்ளிகளின் பங்களிப்பும் உள்ளது என்றும், அரசு பள்ளிகளின் அருகாமையில் உள்ள தனியார் பள்ளிகளுடன் இணைந்து அரசு பள்ளிகளும் தரத்தை உயர்த்துவதற்கான தீர்மானத்தை முழு மனதோடு வரவேற்பதாக தெரிவித்தார். புதுமை பெண் திட்டத்திற்கான அந்த விரிவாக்க தொடக்க விழா அதை முடித்துவிட்டு நேரடியாக சென்னை செல்கிறேன் என்று சொல்லும்போது ஏன் மாலை கன்னியாகுமரிக்கு வரவில்லையா என்று முதலமைச்சர் கேட்டார். அப்போது சொன்ன இது போன்ற தனியார் பள்ளியினுடைய சங்க துவக்க விழா அவர்கள் சார்ந்து சில கோரிக்கைகளாம் இருக்கின்றது. அதை நான் நேரடியாக சென்று அதை நான் கேட்டுவிட்டு நான் வர வேண்டும், அந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது, முதலில் என்னுடைய நிகழ்ச்சிக்கான காரணம் தெரியாமல் அவர் சொன்னது, இங்கேருந்து போயிட்டு திருப்பி இங்கே அவர் ஏன் அப்படி அலையிற என்று கேட்டும்போது நான் காரணத்தை சொன்னேன். அதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அந்த வாழ்த்து என்பது, இன்றைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது வெறும் அரசு பள்ளியால் மட்டும் சாத்தியமில்லை. தனியார் பள்ளியோட பங்களிப்பும் அதில் இருக்கின்றது. சென்று விட்டு வருவது மட்டுமல்ல, அந்த சங்கத்திற்கான என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துட்டு வா என்று அவர் சொன்னார். விமானத்திலிருந்து நேரடியாக இங்கே சென்னை நான் வந்தடைந்து நான் இல்லத்திற்கு செல்லும் பொழுது மாண்புமிகு துணை முதலமைச்சர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, என்னது அவர் இப்போ கன்னியாகுமரிக்கு நான் இறங்குறேன், அடுத்த ஃப்ளைட்ல ஏறி அவர் அங்கே போயிட்டார். எங்க இருக்கிற என்று கேட்டார். நான் சென்னையில் இருக்கிறியா? காமராஜ் தூத்துக்குடியில பார்த்தேன், அதுக்குள்ள எப்ப சென்னைக்கு போனேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவரிடமும் இதற்கான அந்த காரணத்தை சொல்லும்போது நாமளே மறந்தாலும் அவர் மறக்காம சொல்றாரு, நேரு ஸ்டேடியத்தோட அந்த நிகழ்ச்சி தான் இன்னும் என் கண்ணிலே நிழலாடிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தனியார் பள்ளிகள் சங்கத்தின் மாநில தலைவர் அரசகுமார், அமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தனியார் பள்ளிகளுக்கு அருகாமையில் உள்ள 1000 அரசு பள்ளிகளை தேர்வு செய்து அந்த பள்ளிகளின் வளர்ச்சிக்காக தனியார் பள்ளிகள் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுக எதையும் மறைக்கிறது என்றும், யாரை காப்பாற்றுவதற்கு திமுக அரசு வரிந்து கட்டி கொண்டுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து புதுக்கோட்டையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுக எதையும் மறைக்கிறது என்றும், யாரை காப்பாற்றுவதற்கு திமுக அரசு வரிந்து கட்டி கொண்டுள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சட்டத்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், காவல் ஆணையர் ஆகியோரின் பேட்டிகள் முன்னுக்கு பின் முரணாக உள்ளது என்றும், சட்டத்துறை அமைச்சருக்கு மைக் மோனியா வந்துவிட்டது என்றும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது இந்தியாவிலேயே ஒரு முதன்மை பல்கலைக்கழகம், ஒரு முன்னோடியான பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கான ஒட்டுமொத்த பெற்றோர்களும் மிக அதிக மதிப்பெண் அளிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் நம்பிக்கையோடு வந்து சேரக்கூடிய கல்வி வளாகம். இன்றைக்கு அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்படுகின்ற வகையில் மாணவிகளுக்கும் குறிப்பாக பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வண்ணம்
வெக்கி தளக்குடியக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கின்றது. இது பாயிண்ட் நம்பர் 1. இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். இதில் குறிப்பாக என்னவென்று சொன்னால், மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் விரிவாக ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட் ஓய்வு பெற்றாலும் கூட சீமான் மீது வழக்கை தொடர்ந்து நடத்துவேன் என்றும், பொதுவெளியில் அவர் மன்னிப்பு கேட்டாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் தெரிவித்துள்ளார். நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தொடர்ந்து வழக்கு விசாரணைக்காக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாம் தமிழர் சீமான் மீது கிரிமினல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றும், அடுத்த கட்டமாக சிவில் வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தான் ஓய்வு பெற்றாலும் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவேன் என்றும், பொதுவெளியில் சீமான் மன்னிப்பு கேட்டாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும், அவர் முறைப்படி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரி மனு அளித்தால்தான் தனது நிலைப்பாடு மாறும் என்றும் தெரிவித்தார். சென்னை மௌலிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்க பணிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் மௌலிவாக்கம் பகுதியில் சாலை விரிவாக்க பணிக்காக ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. இந்நிலையில் இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் தெரிவித்ததை தொடர்ந்து 4 கடைகள் மட்டும் இடித்துவிட்டு அதிகாரிகள் அங்கிருந்து சென்றனர். இதுகுறித்து அப்பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அந்த பகுதியில் விசிக சார்பில் இளைஞர்களுக்கு டைப்ரைட்டிங் பயிற்சி வழங்கப்பட்டு வரும் மையத்தை பார்வையிட்ட அவர் பழுதடைந்துள்ள இயந்திரங்கள் மாற்றும்படி கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார். தமிழ்நாடு சிலம்ப கமிட்டி சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு சிலம்ப கமிட்டி சார்பில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. கோவை, மதுரை, சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஒற்றை மற்றும் இரட்டை சிலம்பம், வாள் மற்றும் மான்கொம்பு வீச்சு, சுருள் வாள் வீச்சு என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் கோவை மாவட்ட சிலம்பம் கமிட்டி சார்பில் 6 வயது முதல் 17 வயது வரையிலான மாணவ மாணவிகள் 25 பேர் பங்கேற்றனர். இதில் கோவையை சேர்ந்த மாணவர்கள் பல்வேறு பிரிவுகளில் 5 தங்கம், 7 வெள்ளி, 4 வெண்கலம் என 16 பதக்கங்கள் வென்றனர். போட்டிக்கு பின் கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு கோவை மாவட்ட சிலம்ப கமிட்டியினர் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக மாலை அணிவித்தும் சால்வை போர்த்தியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோவில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளதாக பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கோவாவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளதாக பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சிலம்பம் கமிட்டியோட செக்ரட்டரி பேசுகிறேன். நாங்கள் வந்து 29th வந்து திருவள்ளூரில் வந்து 6th ஸ்டேட் லெவல் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட 20 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்துட்டு கோல்டு, சில்வர், பிரான்ஸுங்கிற மெடல் 3 கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காங்க. இது எதுனா தொடுமுறை அண்ட் இண்டிவிஜுவல் 2 ஈவெண்ட்ஸ் நடந்தது. எல்லாருமே தொடுமுறை அண்ட் இண்டிவிஜுவல் 2மே கலந்துட்டு 3 ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் நடக்கிற கோவாவில் நடக்கிற நேஷனலுக்கு வந்துட்டு செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு மேலும் மேலும் இவங்கள ட்ரெயின் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்டர்நேஷ்னல் வரைக்கும் நாங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இதுக்கு இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு கிராண்டாக சக்ஸஸாக ஆர்கனைஸ் பண்ண தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டிக்கும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். திருவண்ணாமலையில் மனைவி உயிரிழந்தது தெரியாமல் மனநலம் பாதிக்கப்பட்ட கணவர் 3 நாட்களாக மனைவி உறங்குவதாக கூறி வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் காமராஜர் சிலை அருகில் உள்ள அரசு மரத் தெருவை சேர்ந்தவர் மனநில பாதிக்கப்பட்ட லோகநாதன். இவரது மனைவி விஜயகுமாரி கடந்த 3 நாட்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் உயிரிழந்தார். இதனை அறியாத லோகநாதன் உயிரிழந்த மனைவி மீது போர்வை போத்தி வைத்துவிட்டு அருகில் இருப்பவர்கள் கேட்டால் தூங்கிக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். இந்நிலையில் வீட்டை பராமரிக்க வந்த பெண் ஒருவர் வீட்டினுள் துர்நாற்றம் வீசியதாக இதுகுறித்து அருகில் இருந்தவர்களுக்கு தகவல் தெரிவித்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உள்ளே சென்று பார்த்தபோது விஜயகுமாரின் உடல் அழுகிய நிலையில் இருந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக காவல்துறையினர் பொய் வழக்கு தொடர்ந்து அலக்கழிப்பதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தாய்கல்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தர்மர் என்பவர் மீது வெம்பம்கோட்டை காவல் நிலையத்தில் கொலை முயற்சி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் காவல்துறையினர் இவரை தொடர்ந்து விசாரணைக்கு அழைத்து சென்று அலக்கழிப்பதாகவும் பல வழக்குகள் இவர் மீது காவல்துறையினர் பதிவு செய்ய முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த தர்மர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் வந்து ஆட்டோவில் அமர்ந்தவாறு மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். உடனடியாக அவரை தடுக்க நிறுத்திய காவல்துறையினர் சூளைக்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. கோவை வெள்ளலூர் பேருந்து நிலையத்தை மாற்றி காய்கறி மார்க்கெட் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுகவினருக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நிகழ்ச்சி தொடங்கியது முதல் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அதிமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பி வந்தனர். அப்போது திமுக கவுன்சிலர்கள் இடைமறித்து அதிமுக கவுன்சிலர்கள் மற்றவர்களை பேசவிடாமல் அதிக நேரம் எடுத்துக் கொள்வதாக குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன், ரமேஷ், ஷர்மிளா ஆகிய மூவரும் மேயர் இருக்கை அருகே தரையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். இதனால் தொடர்ச்சியாக கூச்சல் குழப்பம் நிலவி வந்த நிலையில் அதிமுக கவுன்சிலர்கள் ஒரு கட்டத்தில் முழக்கங்களை எழுப்பியவாறு கூட்ட அரங்கை விட்டு வெளியே வந்தனர். சுமார் 50 கோடி மேல் செலவு செய்துவிட்ட வெள்ளலூர் பேருந்து நிலையத்தை மாற்றி அங்கு லாரிப்பேட்டை காய்கறி பழைய மார்க்கெட்டுகள் கொண்டு வரக்கூடாது என வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கோவை மாநகர் பகுதியில் வளர்ச்சி திட்டங்கள், பல மேம்பாலங்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள், பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணியின் பரிந்துரைப்படி பார்த்திங்கன்னா மாநகர பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அதையே மக்கள் வந்து ஈஸியாக வந்து எல்லா பக்கம் போகிறக்கோசரம் வந்து ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் வந்து வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து சுமார் ஒரு 168 கோடி ரூபா ப்ராஜெக்டில் வந்து ஒரு பணியை பஸ் ஸ்டாண்டு வெள்ளலூர் கொண்டு போனாங்க. 61 ஏக்கரில் பரப்பளவுலிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% பணி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து முடிவடைஞ்சிருச்சுங்க. அது வந்து கிட்டத்தட்ட 52 கோடி ரூபா செலவு பண்ணி, அதாவது 52 கோடி ரூபா வந்து கோவை மாநகராட்சி மக்கள் செலுத்திய வரி பணத்தில் கட்டப்பட்டது அந்த ஒருங்கிணைந்த வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பஸ் நிலையம். கோவையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் அனைத்து கட்சி மற்றும் அனைத்து சமூக அமைப்புகளும் ஒன்றிணைந்து வால்பாறை மக்கள் உரிமை மீட்பு குழு புதிய அமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு தலைவராக ஜெயப்பராஜன் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வால்பாறை பகுதி மக்களின் சமூக பொருளாதார வாழ்வை அச்சுறுத்தும் மத்திய அரசை கண்டித்து வரும் ஜனவரி 7ஆம் தேதி முதற்கட்ட கடையெடுப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் தாமா செந்தில்குமார், பொன் கணேசன் மற்றும் பல்வேறு கட்சி அமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வால்பாறை பகுதியை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற அரசினுடைய புதிய வரைவு மசோதாவான சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டல மசோதா என்கின்ற ஒரு திட்டத்தை எதிர்த்து வால்பாறை பகுதியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும், அனைத்து பொதுநல அமைப்புகளும், வியாபாரிகள் அமைப்புகளும் ஒன்றிணைந்து இன்றைய தினம் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த வரைவறிக்கையினை 60 நாட்களுக்குள் எதிர்ப்புகளையும் ஆலோசனைகளையும் வழங்குமாறு அரசினுடைய அறிக்கையிலே நாங்கள் அறிந்திருந்த காரணத்தினாலே அரசுக்கு எங்களுடைய நியாயமான எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்காக அந்தந்த துறைகளுக்கு முழுமையான கடிதங்களை அனுப்பவும், அதனைத் தொடர்ந்து இதை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இது ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டுமல்ல, வால்பாறை பகுதியில் வாழ்கின்ற அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் இந்த மசோதாவானது பாழ்படுத்தி வருகின்ற நோக்கிலே ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் இதை தெரியப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை எடுக்க மட்டுமல்லாமல், அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துவது மட்டுமல்லாமல், அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக வருகின்ற 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வால்பாறை பகுதியில் காலை 11 மணிக்கு கடைகள், அன்றைய தினம் முழுவதுமாக கடைகள் அடைத்து செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவில் வால்பாறையில் காந்தி சிலை அருகில் நாங்கள் அனுமதி கேட்ட முயற்சிக்கின்றோம். கோவையில் 86வது வார்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அமைத்துக் கொடுத்த மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக முதல்வருக்கு வார்டு மாமன்ற உறுப்பினர் நன்றி தெரிவித்தார்.
கோவை மாநகராட்சி 86வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் தனது வார்டு பகுதிக்கு விளையாட்டு மைதானம், பெண்களுக்கான மேல்நிலைப்பள்ளி, உடற்பயிற்சி கூடம் உள்ளிட்டவற்றை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் மாமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி தந்த மாநகராட்சி மேயர், மாநகராட்சி ஆணையாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர், தமிழக அமைச்சர்கள் மற்றும் முதல்வருக்கு மாமன்ற உறுப்பினர் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நன்றியை தெரிவித்தனர். இதில் தமுமுக மாவட்ட தலைவர் சர்புதீன், மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹ்மான், 84வது வார்டு பொருளாளர் ஆசிப் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை மத்திய அரசு பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக அறிவித்த நிலையில் அதனை மறுசீராய்வு உட்படுத்தி டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி வழங்கியது. இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா, மத்திய மற்றும் மாநில அரசுகள் சுரங்கத்திற்கு எதிராக போராடும் கிராம மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாள்வதோடு போராட்டத்தை உடைக்க முயல்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த சுரங்கத்தால் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற அவர், டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். சட்டமன்றத்திலே எடுத்துவிட்ட வாதங்களுக்கு நிச்சயமத்தான் மேலூர் தொகுதியிலே மத்திய அரசு கொண்டு வருகிற டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்கின்ற பகுதியிலே இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம் மேலூர் தொகுதியிலே வெற்றிகரமாக வந்திருக்கிறது. மக்கள் காட்டுகிற ஆர்வம், கிராம மக்கள் காட்டுகிற ஆர்வம் எந்த காலகட்டத்திலும் டங்ஸ்டன் தொழிற்சாலை மேலூருக்கு வராது என்பதை உணர்த்துகிற வகையில்தான் இன்றைக்கு 20,000க்கும் மேற்பட்ட மேலூர் தொகுதி மக்கள் ஏனைய கழக நண்பர்கள் அத்தனை பேரும் கூடியிருக்கிறார்கள். ஆக மத்திய அரசு எடுத்து வைத்திருக்கிற இந்த ஏல முறையை மாநில அரசு ஒப்புக்கொண்டு 10 மாத காலமாக மக்களிடம் மறைத்த அந்த நரித்தனத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த டங்ஸ்டன் தொழிற்சாலை வருவதற்கு அறிஞர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் எடுத்து வைத்த வாதங்களுக்கு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது. திருவாரூரில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வக்ராநல்லூர் பூதமங்கலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏஎம் ரஹமத்துல்லா நினைவு அரங்கம் கட்சியின் அலுவலகத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் திறந்து வைத்தார். விழாவில் மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் கோ பழனிசாமி, திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கே மாரிமுத்து உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மாநில செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பு ஊதியத்தில் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளது என்றும், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உரிய தண்டனை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று என்பன உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். விருதுநகரில் எஸ்பி அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு லாரியில் திடீரென தீ மற்றும் புகை வெளியானதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் எஸ்பி அலுவலகத்திற்கு சென்னை தனியார் நிறுவனத்தில் இருந்து ஜெராக்ஸ் பிரிண்டர் டோனர் சரக்குகளை திருப்பூரை சேர்ந்த லாரியில் சிலுவை ராஜ் என்பவர் ஏற்றிக்கொண்டு வந்தார். அப்போது சரக்குகளை எஸ்பி அலுவலகத்தில் இறக்கிவிட்டு வெளியே நின்ற லாரியில் திடீரென தீ மற்றும் புகை வெளியானது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் மற்றும் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விருதுநகர் தீயணைப்பு துறையினர் சரக்கு லாரி வாகனத்தை ஆய்வு செய்தனர். ஆய்வில் செல்ஃப் மோட்டரில் ஏற்பட்ட மின்கசிவு மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர். உடனடியாக தீயை அணைத்து டிரைவர் மற்றும் உடன் வந்தவர்களுக்கு தீயணைப்பு துறையினர் பாராட்டுகளை தெரிவித்தனர். இதனால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மார்கழி மாத ஊஞ்சல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மார்கழி மாத ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை மூலவர் அம்மனுக்கு பால், தேன்,
தயிர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் அம்மன் ஜெகஜனனி அலங்காரத்தில் நள்ளிரவு இரவு 11:30 மணிக்கு வடக்கு வாசல் வழியாக ஊஞ்சல் மேடையில் தாலாட்டு பாடல்கள் பாடியவாறு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தியவாறு அம்மனை வழிபட்டு சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் உதவி ஆணையாளர் ஜீவானந்தம் மற்றும் அரங்காவல குழு தலைவர் மதியழகன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள பொய்கை திருக்குளம் அருகில் திருப்புகழ் திருப்படி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருடத்தின் இறுதியில் நடைபெறும் திருப்புகழ் திருப்படி விழா சரவண பொய்கை திருக்குளம் அருகில் கோலாகலமாக நடைபெற்றது. திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் 350 படிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மலைக்கோவிலில் மூலவர் முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் மற்றும் அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் மலைக்கோவில் படிக்கட்டுகளில் மஞ்சள் குங்குமம் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருத்தணி முருகன் கோவில் நிர்வாகத்தினர், இணை ஆணையர், செயல் அலுவலர் ரமணி, அரங்காவல குழு தலைவர் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். விருதாச்சலம் அருகே உள்ள ராம ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உற்சவருக்கு 1008 வடைகள் கொண்ட வடமாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஆலனி ரோடு முடக்கு பகுதியில் உள்ள ராம ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் 1008 வடைகளால் ஆன வடமாலை சாத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராம ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவுக்கான ஏற்பாடுகளை பெரிய கண்டிக்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் மர வியாபாரிகள் சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். ராணிப்பேட்டையில் பிரத்யங்கரா தேவி கோவிலில் புத்தாண்டையொட்டி நிகும்பலம் மிளகாய் யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூர் கிராமத்தில் உள்ள 108 அடி உயரம் கொண்ட பிரத்யங்கரா தேவி கோவிலில் மார்கழி மாத அமாவாசை மற்றும் புத்தாண்டையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மலர் அலங்காரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நிகும்பலம் மிளகாய் யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் விரதம் இருந்து தங்களின் நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 56,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்து 7,110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் குறைந்து 56,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 62,048 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 98 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 98,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 179 புள்ளிகள் குறைந்து 78,068 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 33 புள்ளிகள் குறைந்து 23,612 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உழைப்பது என் வாழ்நாள் கடமை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தடையை மீறி போராட்டம், சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியினரை கைது செய்த போலீசார். கன்னியாகுமரியில் திருக்குறள் கண்காட்சி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பாலியல் தொடர்பான புகார்கள் காவல் நிலையத்தில் ஏற்கப்படுவதில்லை, எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடு, மெரினாவில் இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரை போக்குவரத்துக்கு தடை, சென்னை காவல் ஆணையர் அறிவிப்பு. ஸ்மார்ட் மின் மீட்டர் கொள்முதலுக்கான டெண்டர் ரத்து, தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிப்பு. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். ஏமனில் பயங்கரம்,
அடுத்தடுத்து வான்வழி தாக்குதல் நடத்திய அமெரிக்கா, இங்கிலாந்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.